ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் எடப்பாடி பழனிசாமி இரண்டாவது கட்டமாக பிரச்சாரம் தொடங்க இருப்பதாக தற்போது அறிக்கை வெளியாகியுள்ளது. இரண்டாம் கட்ட பிரச்சாரத்தை அரக்கோணம் தொகுதி சோளிங்கரில் எடப்பாடி பழனிசாமி தொடங்க இருக்கிறார். ஏப்ரல் 1ஆம் தேதி அரக்கோணம் வேலூர் தொகுதியிலும் 2ஆம் தேதி கிருஷ்ணகிரி தருமபுரி தொகுதியிலும் எடப்பாடி பரப்புரை மேற்கொள்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், விவரங்கள். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுடனான அந்த பிரச்சாரம் மேற்கொள்வதற்குண்டான இரண்டாம் கட்ட பிரச்சார பயண திட்டம் தற்பொழுது அதிமுக தலைமை அலுவலகம் தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. முதற்கட்ட பிரச்சாரம் நாளை மறுதினம் தொடங்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இரண்டாம் கட்ட பிரச்சாரத்தினை 1ஆம் தேதி தொடங்க இருக்கிறார். நாளை மறுதினம் திருச்சியில் ஸ்ரீரங்கம் தொகுதியிலிருந்து தொடங்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி 31ஆம் தேதி முதற்கட்ட பிரச்சாரத்தை முடிக்கும் நிலையில் அதில் 16 தொகுதிகளுக்கு உண்டான அந்த தேர்தல் பரப்புரையினை மேற்கொள்ள இருக்கிறார். ஒவ்வொரு தினமும் அன்றைய தினம் மாலை வேளையில் ஒவ்வொரு தொகுதியிலும் பொதுக்கூட்டம் மூலமாக தேர்தல் பரப்புரையினை எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்ள இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து 1ஆம் தேதி அரக்கோணம் தொகுதியில் இருந்து இரண்டாம் கட்ட பிரச்சார பயணத்தினை தொடங்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி 2ஆம் தேதி கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியிலும் 3ஆம் தேதி கரூர் நாமக்கல் தொகுதியிலும் 4ஆம் தேதி நீலகிரி தனி தொகுதி மற்றும் கோவை தொகுதியிலும் பிரச்சாரத்தினை மேற்கொள்ள இருக்கிறார். 5ஆம் தேதி கள்ளக்குறிச்சி, 6ஆம் தேதி தஞ்சாவூர், நாகப்பட்டினம், 7ஆம் தேதி திருவள்ளூர், சென்னை வடக்கு தொகுதியிலும், அதே போன்று 8ஆம் தேதி சிவகங்கை, மதுரை உள்ளிட்ட தொகுதிகளிலும், அதே போல 9ஆம் தேதி தேனி, திண்டுக்கல் தொகுதியிலும் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய எடப்பாடி பழனிசாமி 10ஆம் தேதி பொள்ளாச்சி, திருப்பூர் தொகுதியில் பொதுக்கூட்டம் மூலமாக பிரச்சார பரப்புரையினை மேற்கொள்ள இருக்கிறார். 11ஆம் தேதி ஆரணி, திருவண்ணாமலை தொகுதியிலும், 12ஆம் தேதி நாமக்கல், சேலம் தொகுதியிலும் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய எடப்பாடி பழனிசாமி 13ஆம் தேதி திருப்பூர், ஈரோடு தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். 14ஆம் தேதி சிதம்பரம் மற்றும் பெரம்பலூர் தொகுதியில் மேற்கொள்ளக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இறுதியாக சென்னையில் மத்திய சென்னை மற்றும் சென்னை தெற்கு தொகுதிக்கு உண்டான அந்த பிரச்சாரம் என்ற 40 தொகுதிகளில் புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளுக்கும் உண்டான அந்த பிரச்சார பயணத்தினை 2 கட்டமாக எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்ள இருக்கிறார். இதில் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கும் அதே போன்று அதிமுகவினுடைய வேட்பாளர்களுக்கும் இந்த பிரச்சார பரப்புரை என்பது பொதுக்கூட்டம் மூலமாக எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்ள இருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.